சிந்து வெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெறும் கருத்தரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். சிந்துவெளி மண்பாண்ட குறியீடுகள் தமிழக அகழாய்வு குறியீடுகளிடையே 60 விழுக்காடு ஒற்றுமை உள்ளன என்று பேசியிருக்கிறார். கீழடியை போன்றே பொருணை அருங்காட்சியகம் 8 இடங்களில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழாவையொட்டு பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். விழாவில் முதலமைச்சர் பேசியவற்றை பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு நம்முடைய அரசு அமைஞ்சதும் திராவிட மாடல் அரசுன்னு நாங்கள் அதுக்கு பெயர் சூட்டணும். இது ஒரு கட்சியின் அரசு அல்ல, இனத்தின் அரசுன்னு குறிப்பிட்டேன். அதற்கு அடையாளமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன வரலாற்றை ஆய்வு கண்ணோட்டத்தோட பார்க்கிற முதிர்ச்சியோட அறிவு செயல்பாடா இந்த கருத்தரங்கம் நடக்குது. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவை நாம இப்போ கொண்டாடி இருக்கோம். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு விழாவை அரசே முன்னின்று நடத்தாதுன்னு சொல்லத்தக்க வகையில மாபெரும் பண்பாட்டு பெருவிழாவா இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் நமக்கான இடத்தை நிலைநிறுத்துவதுதான் நம்முடைய நோக்கம். வரலாறும் பண்பாடும் தொல்லியலும் தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், மாண்புமிகு நிதித்துறை முதன்மை செயலாளர் மற்றும் தொல்லியல் ஆணையர் உதயச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2 பேருமே தொல்லியல் ஆர்வலர்கள். இப்ப கேட்டாலும் இந்த மேடையில மணிக்கணக்கில் சிந்துவெளி பங்கேற்று பேசக்கூடியவர்கள் பலரும் இன்றளவும் பெருமுயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சிகளை ஊக்கப்படுத்துகிற வகையில சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவா புரிஞ்சிக்க உதவும் வழிவகைய தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு. சிந்துவெளி பண்பாடு குறித்து தொடர் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையுடன் இணைந்து ரோஜா முத்தையா நூலகத்தின் சிந்துவெளி ஆராய்ச்சி மையம் மேற்கொள்ளும் கூடிய வகையில தலை சிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பெயர்ல ஒரு ஆய்வறிக்கை அமைக்க $2 கோடி நல்கை வழங்கப்படும் என்பது 2வது அறிவிப்பு. தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகமே தெரிஞ்சுக்கணும்னு ஓயாம உழைக்கிற தலை சிறந்த தொல்லியல் அறிஞர்கள் மட்டுமின்றி கல்வெட்டியல் ஆய்வாளர்கள், நாணயவியல் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இது 3வது அறிவிப்பு. இந்த 3 அறிவிப்புகளும் இந்த துறை ஆய்வுகளுக்கு வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். சிந்துவெளி முதல் கீழடி வரை தமிழகத்தின் பெருமை நிரம்பி இருக்கு. பாவாணர், ராசமாணிக்கனார், கேத்த திருநாவுக்கரசு போன்ற மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் இது குறித்து எழுதியிருக்காங்க. சிந்து முதல் வைகை வரை நூலை நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. டோனி ஜோசப் அவர்கள் மரபணு மானிடவியல் சார்ந்த ஆய்வுகள் வச்சு நிறைய எழுதிட்டு வராரு. இன்னும் ஏராளமான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் வந்துகிட்டு இருக்கு. அறிவியல் முறைப்படி சான்றுகள் அடிப்படையில தமிழ் சமூகத்தின் தொன்மையை அறிவுலகம் இப்போ ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கு. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தமிழை தவிர்த்துவிட்டு இனி எழுத முடியாது என்பதை நாம் உறக்க சொல்வோம். ஜான் மார்ஷல் அவர்கள் கண்டுபிடிப்பின் நூற்றாண்டுல அவருக்கு நாம் நன்றியை உரித்தாக்கி அவர் விட்ட பணியை நாம் தொடர்பு ஆய்வாளர்கள், பொறியியல் தமிழறிஞர்கள்,
மற்றும் கணினி வல்லுநர். தொல்லியல் துறையில் என்னென்ன திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்று பட்டியலிட்டிருக்கிறார் முதலமைச்சர். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெறும் கருத்தரங்கில் முதலமைச்சர் இவற்றை பேசி வருகிறார். அதனை பார்த்தோம். தொடர்ந்து கங்கை அமரனின் மனதோடு உரையாடு கலந்துரையாடலை பார்க்கலாம்.